ஹரி, இப்போது நம்ம கூட தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸை சேர்ந்த சோழன் ஆட்சியார் இருக்கார். அவர்கிட்ட பேசுவோம். சார் வணக்கம். இப்போது இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்னுடைய அவுட்கம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த முதலீட்டாளர்கள் சந்திப்பு ஏற்பாடுகள் நன்றாக அமைந்துள்ளது. இங்குள்ள அரங்குகள் மற்றும் கருத்தரங்குகள் பயனுள்ள வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன் பயனாக பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கு ஆர்வமாக உள்ளதை நாங்கள் இங்கு சந்தித்த பல நபர்களிடமிருந்து தெரிந்து கொண்டோம். உட்கட்டமைப்பு வசதிகளை பெருக்கி அவர்களை சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ், தமிழக முதல்வர் அறிவித்தவாறு சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸில் அவர்களுடைய தொழில் நிறுவனங்கள் விண்ணப்பங்களை உடனடியாக பரிசீலித்து ஆவண செய்தால் முதலீடுகள் மென்மேலும் பெருகி தமிழகத்தின் தொழில் வளத்தையும் பொருளாதாரத்தையும் மேம்படுத்தும். இத்தகைய நடவடிக்கைகள் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டால் இந்தியாவில் தமிழகம் முதலிடத்தை தொழில் வளத்தில் பிடிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தமிழ் சேம்பர் ஆஃப் காமர்ஸின் சார்பாக இத்தகைய நடவடிக்கைகளை வரவேற்கிறோம். இதை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். உட்கட்டமைப்பு வசதிகளை பெருக்க வேண்டும். எளிய முறையில் முதலீடு செய்பவர்களை ஊக்குவித்து அவர்களை சந்தித்து அவர்களின் குறைகளை உடனடியாக களைந்தால் பல லட்சக்கணக்கான கோடி முதலீட்டுகளை ஈர்ப்பதற்கு மிகவும் உதவிகரமாக இந்த மாநாடு அமையும் என்பதில் சந்தேகமில்லை. தேங்க்யூ சார். ஹரி, இப்போது முதலீட்டாளர்களை பொறுத்த வரைக்கும் எல்லா நிறுவனங்களின் தலைவர்களும் பெரிய ஒரு விஷயமா பார்க்கறது அந்த சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் தான். ஸோ அதில் 30 நாட்களுக்குள்ளே தேவையான அனைத்து அப்ரூவல்களும் வழங்கப்படும்னு நேற்று பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதாவும் சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இப்போ இன்னொரு முதலீட்டாளர் நம்முடன் இருக்கார், கேகே சாஃப்ட் நிறுவனத்தின் தலைவர் ராமசுவாமி. வணக்கம் சார். சார், இப்போது இந்த முதலீட்டாளர் மாநாடு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதனுடைய அவுட்கம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது தமிழகத்தில் முதலாக இதுதான் முதலீட்டாளர் மாநாடு நடக்குது. இந்த முதலாக நடக்கிறது மிகப்பெரிய ஒரு குட் இனிஷியேட்டிவ் நான் கருதுகிறேன். இந்த இந்த இனிஷியேட்டிவ் ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் இதோட இந்த ரியலைசேஷன் வித்தின் யூஸ்வலாக எல்லா ஸ்டேட்லேயும் நடக்கிற சர்வதேச முதலீட்டு மாநாடு மாதிரி இல்லாமல் இந்த ஸ்டேட்டில் ரொம்ப ஆக்டிவாகும். ஃபர்தராக லைக் இந்த முதலீடு இமீடியட்டாக ரியல் முதலீடாக எம்ஓயு மட்டும் இல்லாமல் ரியல் முதலீடாக ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இது ஒரு மிக சிறந்த ஒரு குட் இனிஷியேட்டிவ் நாங்கள் இருக்கோம். ரைட், தேங்க்யூ சார். இப்போது இந்த 2 லட்சம் கோடிக்கு மேலே முதலீடுகள் வரும் அப்படின்னாலும் அதில் பெரும்பாலான பகுதி உண்மையாகவே அந்த முதலீடுகளாகவே இங்கே வருவதற்கு, அதாவது எம்ஓயு சைன் ஆனாலும் அதில் பெரும்பாலான பகுதி முதலீடுகளாகவே தமிழகத்திற்குள் வருவதற்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அப்படின்ற மாதிரி ராமசுவாமி சொன்னார். அவரை தொடர்ந்து யமஹா நிறுவனத்தை சேர்ந்த ஒரு முதலீட்டாளர், அதாவது அவருடைய பெயர் குமார், அவருடன் பேசலாம். வணக்கம் சார். சார், யமஹா 1600 crores இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. அதில் என்னென்ன மாதிரியான, அதில் அந்த 1600 crore என்னென்ன மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் பண்ண போகிறீங்க? ஓகே, எங்களோட புது ஃபேக்ட்ரி வல்லமடகல் சிப்காட் ஸ்ரீபெரும்புதூரில் வந்திருக்கு. 2012 எம்ஓயு சைன் பண்ணோம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கூட. இப்போ நேற்று ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் இனாகிரேட் பண்ணி வச்சாங்க ஃபேக்ட்ரி. ஸோ இது பேசிக்கலாக டூ வீலர் ஃபேக்ட்ரி. 2018ஆம் ஆண்டு 18 லட்சம், ஒரு வருடத்துக்கு 18 லட்சம் இருசக்கர வாகனங்கள் பண்ணக்கூடிய தொழிற்சாலை இது. ஆல்மோஸ்ட் 3900 உழைப்பாளர்களுக்கு வேலை கிடைக்கும் அதெல்லாம். ஓகே, இந்த 1600 crore என்ன ஃபேஸில் எவ்வளவு நாளில் இதுக்குள்ளே கொண்டு வர போகிறேன்? 2018 முடியறதுக்குள்ள 1500 கோடி முதலீடு முடிஞ்சிடும். எங்களோட முதலீடு முடிஞ்சிடும். அதுதான் எங்களோட பிளான். அதான் நான் கேட்குறது, ஒவ்வொரு வருடமும் எவ்வளவு முதலீடுகள் நம்ம எதிர்பார்க்கலாம்? ஆல்ரெடி 1200 கோடி அளவு நாங்கள் முதலீடு பண்ணியாச்சு. இன்னும் இருக்கிற 2 வருட காலங்களில் மீதி முதலீடு பண்ணப்படும். ஓகே, ஸோ இப்போது யமஹாவை பொறுத்த வரைக்கும் இங்கே ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்கூட்டரில் இப்போ நீங்கள் என்ட்ரி வந்திருக்கீங்க. ஸோ அந்த வகையில் ஸ்கூட்டர் ஃபீல்டில் உங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் என்னென்ன, அடுத்தது ஃப்யூச்சர் எக்ஸ்பேன்ஷன் என்னவா இருக்குது? நாங்கள் கவனமாக மார்க்கெட் சூழ்நிலை கவனித்து கொண்டிருக்கிறோம். டிபெண்டிங் ஆன் தி மாடல், என்னென்ன மாடல் தேவைப்படுமோ அதுக்கேற்றபடி லான்ச் பண்ணுவோம். ஸோ இப்போது மாடல் பற்றி கமெண்ட் பண்ணுறது முடியாது எங்களால். பட் போகக்கூடிய காலத்தில் போத் ஸ்கூட்டர்ஸ் அண்ட் மோட்டார் சைக்கிள் இரண்டுமே இந்த ஃபேக்ட்ரி, புது ஃபேக்ட்ரியிலேருந்து வெளியே வரும். ஓகே சார், தேங்க்யூ. ஹரி, இப்போது ஆட்டோமொபைல் செக்டாரை சேர்ந்த மிஸ்டர் செந்தில் நாம குமார்கிட்ட பேசினோம். அவரை தொடர்ந்து இன்னொரு முதலீட்டாளர் நம்முடன் இருக்கார், சக்தி வடிவேலன். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட்னுடைய அவுட்கம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதை நீங்கள் இது ஒரு பாராட்டத்தக்க ஒரு பெரிய விசேஷமான விஷயம். தமிழ்நாடு இப்போ 3வது இடத்துல இருக்குது. இந்த மாதிரி முதலீட்டு பண்ணும்போது முதல் இடத்தில் வரும்னு நம்புகிறோம். இது கூடவே எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கூடவே டெவலப் ஆச்சுனாக்கா இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வர எதிர்பார்க்கலாம். ஓகே,
நீங்கள் எந்த துறையை சார்ந்து முதலீடுகள் மேற்கொள்ளுவாங்க? நாங்கள் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரி சேர்ந்திருக்கோம். எங்களோட வந்து இ-காமர்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அட் ஏர்போர்ட்ஸ், ஏவியேஷன் செக்டரில் நாங்கள் இருக்கிறோம். இப்போ நம்ம வந்து சென்னை ஏர்போர்ட் எடுத்துட்டிங்கனாக்கா நிறைய முதலீட்டு வர காத்திருக்கு. பிகாஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இந்த கார்கோ செக்ஷன் அண்ட் தி அதர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் நீடட் ஃபார் தி கார்கோ டெவலப்மெண்ட். மற்ற இண்டஸ்ட்ரி ஆட்டோமொபைல் எல்லாம் டெவலப் ஆகும்போது அதனுடைய போக்குவரத்து கார்கோ மூலிமா அனுப்ப வேண்டிய ஃபெசிலிட்டிஸும் ஏர்போர்ட்டில் வர நிறைய முதலீட்டாளருக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம். ஒரே நிமிடம். ஹரி, இப்போ நீங்கள் பேசிட்டு இருந்த இவர் பேசினதை நம்ம கேட்டோம். அந்த வகையில் முதலீடுகள் வந்து இவங்க பண்ணுறது கார்கோ இண்டஸ்ட்ரியில், சர்வீஸ் செக்டரில். ஓவர் டு யூ ஹரி.